ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொடி வகைகள் பார்த்துட்டுருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பொடி தான் வந்து பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானது, ரொம்ப வந்து நல்லது, அயன் சக்தி உடையது. அது வந்து நம்ம அடிக்கடி நம்ம உடம்புல சேர்த்துக்கலாம். ரொம்ப அதுவும் லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் முருங்கைக்கீரை வந்து எடுத்திருக்கேன். ஒரு 2 கைப்பிடி அளவு வந்து எடுத்துட்டுருக்கேன். அது தேவையான பருப்பெல்லாம் எடுத்துருக்கேன். முருங்கைக்கீரை நல்லா அலம்பி ஆஞ்சி மாதிரி ஒரு இலையாக எடுத்து ஃபேன் காற்றுல காய வச்சுருங்கோ. அப்படியே காய வச்சுன்னு எடுத்து வச்சுட்டுருக்கேன். தொடச்சி நல்லா ஈரம் இல்லாதக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கு தேவையான பருப்பெல்லாம் வந்து அரை கப்பு எடுத்துட்டுருக்கேன். அரை கப்பு கடலைப்பருப்பு, அரை கப்பு உளுத்தம் பருப்பு, மிளகா வத்தல் வந்து ஒரு 10 மிளகா வத்தல் எடுத்துட்டுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காரம் வேணுமுன்னா நீங்கள் இன்னி கூட வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்துட்டுருக்கேன், உப்பு, பெருங்காயம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இந்த முருங்கைக்கீரையை வெறும் வானலியில் போட்டு நம்ம ஒன்றா வதக்கிக்க போகிறோம். நல்லா அது வதக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த பதம். அப்படியே மொடன்னு ஒரு மாதிரி நல்லா ட்ரையாக ஆகி வரும். அது அளவுக்கு நம்ம வந்து இப்போ வறுத்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து எண்ணெய் ஒன்றுமே விடாதக்கி இப்போ அடுப்பை வச்சுட்டு இப்போ வெறும் ட்ரையாக வந்து இப்போ அதை வந்து நான் வதக்கிக்கிறேன். அந்த பதம் வரும்போது உங்களுக்கு காட்டுற அப்படியே வதங்க உங்களுக்கு நல்லா சுருண்டு போயிடும். அப்படியே எடுத்து கையில் எடுத்து பார்க்கும்போது மொடன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து நம்ம வதக்கிக்க போகிறோம். முருங்கைக்கீரை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் இது மாதிரி பொடி பொடிச்சிட்டு சாத்தோடு சாப்பிட்லாம். மிளகா பொடி இட்லி தோசைக்குன்னு தொட்டுக்கலாம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பு மாதிரியும் வச்சு கொடுக்கலாம். இதை இந்த மாதிரி பொடியாக பண்ணிட்டேன்னா குழந்தைகளை கூட சாப்பிடுவா. அதனால் இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக உள்ள நல்லதெல்லாம் உள்ளே போகும் இல்லையா. அதனால தான் இப்போ நான் அந்த பொடி வகைகள்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் வறுப்பட்டாச்சு. நல்லா வந்து இந்த முருங்கைக்கீரை வந்து எப்படி நல்லா வறுப்பட்டுருக்கு பாருங்கள். இப்போ இதை தொடும்போதே உங்களுக்கு நல்லா மொடன்னு ஒரு சவுண்டு வந்து கேட்கும். இந்த அளவுக்கு இதை நல்லா இது பண்ணிவிட்டு நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்டுக்கே வந்து வறுத்துட்டுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடணும். நம்ம பருப்பெல்லாம் வறுக்கிறதுக்குள்ளே இது வந்து நல்லா ஆறி போயிடும். ஒன்று ஒன்றா நம்ம அப்படியே வறுத்துட்டு இதே பொடிச்சிக்க போகிறோம். இப்போ அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மொடன்னு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துன்னு விடுங்க. நான் வந்து கொஞ்சமாக அளவாக வந்து எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதல் குறைச்சல் நீங்கள் ஜாஸ்தி கூட எடுத்துக்கலாம். ஜாஸ்தியாக நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். அந்த அளவுக்கு கொஞ்சமாக அதுக்கு தேவையானதெல்லாம் பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அரை கப்பு தான் வந்து எடுத்துட்டுருக்கேன். இப்போ எண்ணெயை விட்டுட்டு ஒரே ஒரு ட்ராப் தான் எண்ணெய் வேணும். விட்டுட்டு அது கடலைப்பருப்பை வந்து போட்டு இப்போ நான் வறுத்துக்கிறேன். பருப்பு கொஞ்சம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா அதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் வந்து ஜாஸ்தி இதுக்கு தேவையில்லை. நம்ம ட்ரையாக வந்து பிடிச்சிக்க போகிறதுனால பருப்பு அதாவது இந்த பொடி வந்து கொஞ்சம் நாளைக்கு நமக்கு வந்து இருக்கும். அதனால் நம்ம எண்ணெய் ஜாஸ்தி நம்ம விட தேவை. ஒரே ட்ராப் இதெல்லாம் வறுபடுறதுக்காக நான் வந்து இப்போ எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இதிலே நான் வந்து நீங்கள் கல் பெருங்காயமாக கட்டி பெருங்காயம் மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே எண்ணெயிலே வந்து அதை போட்டுட்டு நல்லா அதை ஒன்று வறுத்துட்டு அதுக்கப்புறமா பருப்பை போட்டு கூட வறுத்துக்கலாம். பெருங்காயம் வந்து நல்லா பொரியும். இப்போ ஃபஸ்ட்டே போட்டு வறுக்கும்போது நான் பொடிங்கிறதுனால கடலைப்பருப்போட கூட சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம இந்த உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், புளியும் வந்து சேர்த்துக்க போகிறோம். புளி வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துட்டுருக்கேன் நான். இது வறுக்கும்போது அதையும் கூட சேர்த்து வறுத்துட்டு நம்ம பொடிச்சிக்க போகிறோம். இல்லை தனித்தனியாக வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாமே ஒன்றாவே வந்து போட்டுக்கலாம். இது ஒரு பாதி வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம உளுந்தை வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் இது வந்து வறுப்பட்டுருக்கு இல்லையா, கொஞ்சம் ஓரளவுக்கு. இப்போ வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம உளுந்து வந்து போட்டுருக்கேன். ரெண்டும் ஒரே அளவே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மிளகா வத்தல் வந்து ஒரு 10 மிளகா வத்தல் வந்து எடுத்துட்டுருக்கேன், காரம் வேணுங்கிறதுனால. பொடிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் காரம் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம். இப்போ நான் அந்த மிளகா வத்தலும் வந்து போட்டுட்டு இப்போ வந்து வதக்கிட்டுருக்கேன். இப்போ அதுக்கு மேல் கொண்டு நான் வந்து இதில் வேறு ஒன்றுமே போடவே இல்லை. எண்ணெயும் அதே ட்ராப் எண்ணெயிலே தான் இப்போ எல்லாமே வந்து வறுத்துட்டுருக்கு. பெருங்காயம் வந்து ஃபஸ்ட்டே போட்டது தான். ஃபஸ்ட்டே வந்து நிறைய போட்டுட்டு நல்லா வறுத்துட்டுருக்கேன் நான். இது நல்லா கொஞ்சம் வறுப்படும் போது இப்போ நம்ம புளி வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சும்மா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் தான் வந்து எடுத்துட்டுருக்கேன். அந்த புளியை வந்து இதில் போட்டுட்டு அதையும் கூட சேர்த்து ஒன்று வறுத்துக்கிறேன், ஒன்று சூடாக்கிக்கிறேன், அவ்வளோதான். அதே இதுலேயே வந்து இது நல்லா வறுப்பட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பருப்பெல்லாம் நல்லா கலர் மாதிரி மிளகா வத்தல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு பொடிச்சிக்க போகிறோம். இப்போ அது நல்லா வந்து வறுப்பட்டாச்சு. அதை ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லேயே வந்து இப்போ நான் வந்து வறுத்துட்டுருக்கேன். இது ஆறினதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை பொடிச்சின்னு வந்துட போகிறோம். அதுக்கப்புறமா இந்த முருங்கைக்கீரையை போட்டு பொடிச்சிக்க போகிறோம். சொன்னேன் இல்லையா, முருங்கைக்கீரை வந்து நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய ஜாஸ்தியாக எல்லாமே எடுத்து போட்டு பொடிச்சிக்கலாம். இப்போ நான் இதை மிக்ஸி ஜாரில் இதை வந்து போட்டுன்ட்டு உப்பையும் போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நான் பொடிச்சுன்னு வந்துடுறேன். அதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து பொடிச்சுன்னு வந்தாச்சு. அதுக்கப்புறமா இப்போ நான் இந்த வறுத்து வச்சுருக்கிற இந்த முருங்கைக்கீரையும் வந்து இதில் வந்து போட்டுக்கிறேன்.
இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து பொடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்லா வாசனையாக முருங்கைக்கீரை பொடி வந்து நல்லா வந்து ரெடியாக எடுத்து நல்லா ஆற வச்சு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் பாட்டிலையோ போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் சாதத்தோடையும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்கும். நான் அதில் வந்து மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் மாற்றி எடுத்து வச்சுப்பேன் நான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.